அம்மா என்னும் வரம். சுப்பிரமணியின் தோளில் சாய்ந்திருந்த ஜெயந்தி அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீரை கௌரவிக்கும் பொருட்டு வானமும் அவளுடன் சேர்ந்து அழுது கொண்டிருந்தது. மழைக்காலம் என்பதால் அவ்வப்போது விட்டு விட்டு கொஞ்ச நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனாலும் சுப்பிரமணியும் ஜெயந்தியும் பிறக்கப் போகும் தங்களின் குழந்தையின் பொருட்டு கடவுள் தங்களுக்கென்று மழையை பிரத்யேகமாக அனுப்பி ஆசீர்வதிப்பதற்காக நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக அவர்களும் மழையுடன் சேர்ந்து அழுதார்கள். அவர்களுக்கான குழந்தையை பிரசவிப்பதற்காக சரோஜா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாள். அழுது கொண்டிருந்த ஜெயந்தியின் முகத்தை நிமிர்த்தி, ஏ என்னடா இது, அசலாட்டம், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அழுதுகிட்டு என்றவனின் குரலும் உடைந்து வந்துதான் விழுந்தது. எனக்கு தாங்களப்பா, என்னை சுற்றி இருந்த எல்லோரும் எப்படி பேசுனாங்க தெரியுமா? எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது? உறவுக்காரங்க எல்லோரும் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க என்றவள் தாங்க முடியாமல் வெடித்து அழுதாள். அவள் அழுத முடிக்க காத்திருந்த சுப்பிரமணி, சரி விடுமா, அதான் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதே, நமக்கு தான் குழந்தை வரப்போகுதே, செல்லக்குட்டி சிரி பார்க்கலாம் என்று அவளின் கன்னத்தை நிமிட்டி சீண்டினான். போடா என்று செல்லமாய் சினுங்கியவள் மறுபடியும் அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டாள். சரோஜா குழந்தையை பெற்று நம்ம கையில் கொடுத்ததும் நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்ப்பா. ஐயோ, எங்கே போகிறது? பழகுன ஊரை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போயிடலாம். மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடமா இருந்தா கூட நல்லதுதான் என்று சொன்னவள் சிரித்தாள். சீரியஸாக தான் சொல்கிறியாம்மா? ஆமாப்பா, அதுதான் நமக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லது. இல்லைனா குழந்தைகிட்டேயே யாராவது நம்மளை அதோட அம்மா அப்பா இல்லைங்கிற உண்மையை சொல்லிடுவாங்க. குழந்தையோட மனசு ரொம்பவும் கஷ்டப்படும், நம்மளையும் தாங்க முடியாது. அதோட என்னோட மலடிங்கிற பட்டத்தை துரத்தணும்னா அதை தவிர வேற வழியே இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்க முடியலைங்கிற அவமானத்திலேயே பாதி வாழ்நாள் பாழாக்கியாச்சு. இனிமே தான் முழுசாக திருப்தியாக கிடைக்கப்பட குழந்தையோட புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கணும். சரியா? அம்மாவோட விருப்பம் அதுதானா? அப்புறம் அப்பீல் ஏது? எனக்கும் டபுள் ஓகே. பக்கத்து போர்ஷனுக்கு சரோஜாவும் மாரிமுத்து குடி வந்த நாளிலும் மழை பெய்து அவர்களை பார்க்க ஜெயந்திக்கு ரொம்ப பொறாமையாகவும் பரிதாபமாக இருந்தது. பொறாமைக்கு காரணம் சரோஜாவின் அழகழகான 2 குழந்தைகள். 6 வயதில் விம்மி என்கிற விமலா, முதல் வரம் முடிய சில மாதங்களே இருந்த சதீஷ். பரிதாபத்திற்கு காரணம் இவ்வளோ சின்ன வயசுலேயே சரோஜாவிற்கு 23 அல்லது 24 வயதுதான் இருக்கும். 2 பிள்ளைகளுடன் அல்லாடும் அவளின் அவலம். ஜெயந்திக்கு 25 வயதுக்கு மேல்தான் திருமணமே ஆயிற்று. ஆனால் சரோஜாவிற்கு அந்த வயதுக்குள் 2 பிள்ளைகள் பாவந்தாம் என்று நினைத்து கொண்டாள் ஜெயந்தி. மாரிமுத்துவிற்கு வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரப்பர் தொழிற்சாலையில் மிஷின் ஆபரேட்டராக உத்தியோகம். தினசரி கம்பெனிக்கு சைக்கிளில் போய் வந்து கொண்டிருந்தான். ஷிஃப்டில் வேலை என்பதால் இரவும் பகலும் என்று மாறி மாறி வேலை இருக்கும் அவனுக்கு. ஒரு நடுநிசையில் தூக்கத்தை கலைத்த காலிங் பெல்லை சபித்தபடி சுப்பிரமணி கதவை திறக்க சரோஜா படபடப்பும் அழுகையுமாக நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். என்னங்க விஷயம்? சுப்பிரமணியின் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் சரோஜா அழத் தொடங்கவும் பதறி போய் ஜெயந்தியை அழைத்து வந்தான் அவன். சுப்பிரமணியின் ஜெயந்தியும் சரோஜாவின் வீட்டுக்குள் போய் பார்த்தால் விம்மிக்கு ஜுரம் கொதித்து கொண்டிருந்தது. மாரிமுத்து இரவு ஷிஃப்ட் வேலைக்கு போயிருந்தான். ஜெயந்தி குழந்தையை அள்ளிக்கொள்ள சுப்பிரமணி ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு டவுனுக்கு போய் திறந்திருந்த 24 மணி நேர மருத்துவமனை ஒன்றில் விம்மியை சேர்த்தார்கள். சிகிச்சை முடிந்த விம்மிக்கு ஜுரம் இறங்கி இயல்பிற்கு திரும்பியவுடன் அதிகாலை தான் வீட்டுக்கு வர முடிந்தது. தோளில் தூங்கி கொண்டிருந்த விம்மியை இறக்கி பாயில் படுக்க வைத்துவிட்டு பிரம்மை பிடித்தது போல் உட்கார்ந்திருந்த சரோஜாவை உலுக்கி விம்மிக்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்க அவள் கதறி அழுதுவிட்டாள். இருவரும் சரோஜாவை தேற்றி அவளையும் தூங்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனார்கள். அன்றிலிருந்து 2 குடும்பங்களுக்கும் நெருக்கம் அதிகமாகி நேசமும் சுடர்விடத் தொடங்கியது. விம்மியும் சதீஷும் பெரும்பாலான நேரங்களில் ஜெயந்தின் வீட்டிலேயே இருக்க தொடங்கினார்கள். ஜெயந்திக்கும் 2 குழந்தைகளுக்கும் அப்படி ஒரு பிணைப்பும் அந்நியோன்யமும் ஏற்பட்டுவிட்டது. காலையில் 7:30க்கு வீட்டை விட்டு கிளம்புற சுப்பிரமணி வீட்டுக்கு திரும்ப இரவு 8, சமயங்களில் 9 மணிக்கு மேலும் கூட ஆகிவிடும். அவன் தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்றில்
உயர் அதிகாரியாக இருந்தான். ஜெயந்தியை தனிமை தின்று கொண்டிருந்த காலகட்டத்தில் 2 குழந்தைகளின் வருகையால் வெறுமை நிரம்பி வழிந்த அவளுடைய பொழுதுகள் ஆசிரிக்கப்பட்டதாக உணரத் தொடங்கினாள். 2 குழந்தைகளின் விளையாட்டும் செல்ல சண்டைகளும் சுகமாயும் சுவாரஸ்யமாயும் அவர்களின் சின்ன உலகத்திற்குள் ஜெயந்தியும் போய் ஐக்கியமாக தொடங்கினாள். சதீஷ் அநேகமாக பேசி பழகிய முதல் வார்த்தை ஆன்ட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் அம்மா அப்பா எல்லாம் அவனுடைய மழலை நாக்கிலிருந்து புரண்டு வந்தது. அவனுடைய அம்மாவிடம் சாப்பிட முரண்டு பிடிக்கிற சதீஷ் ஜெயந்தியிடம் சமத்தாக கதை கேட்டபடி சாப்பிட்டான். தூங்குவதற்கு தூளி கூட வேண்டி இருக்கவில்லை. ஜெயந்தி தட்டி கொடுத்தால் தோளிலே தூங்கினான். பள்ளிய ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் ஆடப்போவதாய் சொல்லி பெயர் கொடுத்து ஒத்திகையெல்லாம் முடிந்து ஆண்டு விழா நெருங்கிற சமயத்தில் பள்ளியிருந்து வந்த விம்மி மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டிருந்தாள். சின்ன குழந்தைகள் கலகலப்பாய் இல்லை என்றால் பார்க்கிற யாருக்கும் உறுத்தும். ஜெயந்துக்கு நெஞ்சில் முள் தைத்தது போல் வலித்தது. விம்மியை இழுத்து மடியில் உட்கார வைத்து கொண்டு, என்னாச்சுராச்சலம், ரொம்ப டல்லாக இருக்கிற இன்னைக்கு என்றாள் ஜெயந்தி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. குழந்தை இயல்பாய் இல்லை என்பதை நேருக்கு நேர் பார்க்காமல் தரையை பார்த்து பேசியதிலிருந்தே புரிந்தது ஜெயந்திக்கு. பெரிய மனுஷியாட்டாலாம் பேசாத, அது உன் மூஞ்சிக்கு செட் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு சொல்லிடு. தலையை கோதியபடி ஜெயந்தி கேட்கவும் குழந்தை குரல் உடைந்து அழத் தொடங்கிவிட்டது. ஆண்டு விழா ப்ரோக்ராமில் அப்பா என்னை சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டி. அப்பா சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். இதுக்காக போய் யாராச்சும் அழுவாங்களா? ஷேம் ஷேம். விம்மியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் ஜெயந்தி. சரோஜாவிடம் விசாரித்த போது பணம்தான் பிரச்சனை என்பது புரிந்தது. மேடையில் பரதநாட்டியம் ஆட ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் என்று பள்ளி நிர்வாகம் 1000 ரூபாய்க்கு மேல் பட்டியலிட்டு அனுப்பி வைக்க அதை கேட்ட மாரிமுத்து, புரோகிராமில் சீரட்டுமா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறதில்ல. என்கிட்ட சல்லி காசு கூட கிடையாது. நீ ஒன்றும் பரதநாட்டியம் ஆடை கிழிக்க வேண்டாம் என்று கோபமாய் கத்திவிட்டு மாரிமுத்து வேலைக்கு கிளம்பி போய்விட்டான். நம்ம கஷ்டம் நம்மளோட அதப்பே குழந்தைகிட்ட காமிச்சிட்டு போயிட்டார் என்று சொல்லி கண்கலங்கினாள் சரோஜா. பள்ளி ஆண்டு விழாவிற்கு சரோஜாவும் மாரிமுத்தும் போன போது பரதநாட்டிய குழுவில் விம்மியும் ஆடுவதை ஆச்சரியமாக பார்த்தார்கள் இருவரும். ஒரு சபையில் கண்ணை பறிக்கும் அற்புதமான உடையில் அழகில் ஜொலித்தபடி ஆடிய பெண்ணை பார்க்க பார்க்க பெருமையும் சந்தோஷமும் பொங்கியது இருவருக்கும். ஜெயந்தி தான் அவர்களுக்கே தெரியாமல் விம்மியிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று தெரிந்ததும் இருவருமே நெகிழ்ந்து போனார்கள். வீட்டு வாடகையை கொடுத்து வருவதற்காக ஜெயந்தி மாடிக்கு போன போது சரோஜா வீட்டுக்காரமனிடம் பேசி கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் வாட்டம் தெரிந்தது. என்னாச்சு சரோ, ஏன் ஒரு மாதிரி வழியா இருக்கிற? வீட்டுக்காரரோட சண்டையா? ஜெயந்தியின் கேள்விக்கு வீட்டுக்கார அம்மாதான் பதில் சொன்னாள். கடவுளோட விளையாட்டை பாருமா, நீங்கள் குழந்தை வேணும்னு தவம் இருக்கிறீங்க. உனக்கு கருவே தங்க மாட்டுது. இவங்க குழந்தை வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. ஆனால் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சரோஜாவிற்கு நாள் தள்ளி போயிருக்கிறது. சில சமயங்களில் இப்படி நாள் தள்ளி போவது அவளுக்கு சாதாரணம்தான் என்பதால் அவள் அலட்டி கொள்ளவில்லை. ஆனால் 50 நாட்களை கடந்தும் பீரியட் வரான் போகவே மருத்துவரிடம் போயிருக்கிறார். பரிசோதித்த மருத்துவர் கர்ப்பத்தை உறுதிப்படுத்திவிட்டு பையனுக்கு இன்னும் 2 வருஷங்கள் கூட முடியவில்லை, அதற்குள் இன்னொரு குழந்தையா என்று சத்தம் போட்டிருக்கிறார். மாரிமுது தர்ம சங்கடத்தில் நெளிய, சரோஜா தான் எப்படியோ தவறாகிவிட்டது, கருவை கலைத்து விட்டு விடுங்கள் என்று சொல்லவும் மருத்துவரும் மாத்திரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள். ஆனால் 1 மாதத்திற்கு மேல் மாத்திரையை சாப்பிட்டும் கரு கலையாமல் இருக்கவும் மறுபடியும் மருத்துவரிடம் போய் முறையிட்டிருக்கிறாள் சரோஜா. அவள் இனி டிஎன்சி பண்ணிதான் கருவை கலைக்க முடியும் என்று 2 நாளில் வந்து பண்ணிக்கொள்ளும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாள். டிஎன்சி பண்ணிக்கிறது ரொம்பவும் வேதனை தரக்கூடியதேம்மா. நான் ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கிறேன். 10-15 நாளைக்கு படுத்து எடுத்துடும். 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்ப? அந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் நீ குழந்தையே பெற்றுக்கலாம் என்றாள் வீட்டுக்கார அம்மா. கடவுள் எங்களை மாதிரி ஏழப்பாங்களை எங்களுக்கு எதுக்கு மாமி குழந்தை கொடுத்து எங்களையே கஷ்டப்படுத்தி அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தணும்? பரவாயில்ல மாமி, 10-15 நாள் வேதனையோடு போயிடும். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தா வருஷம்லாம் வேதனைப்படணுமே. 2 குழந்தைகளை வளர்க்குறதுக்கே
உயிர் போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு குழந்தையா? நினச்சி பார்க்க முடியல மாமி, சொல்லிய சரோஜா பொங்கி வந்த அழுகையை விழுங்கினாள். ஜெயந்திக்கு அப்பொழுதுதான் மின்னலென அந்த யோசனை மனசுக்குள் ஓடி மறைந்தது. அது பற்றி விவாதிப்பதற்காக இரவு சரோஜாவின் வீட்டுக்கு போனபோது மாரிமுத்துவும் வீட்டில் இருந்தாள். ஜெயந்தி சரோஜாவின் கைகளை ஆத்திரமாக பிடித்து கொண்டு, நாங்கள் ஒரு யோசனை சொல்கிறோம், அதை நீங்கள் மறுக்கக்கூடாது என்று பிடிகை போட்டாள். அவர்கள் இருவரும் புரியாமல் பார்க்க, சரோ, இப்போ உன்னோட வயிற்றில் உருவாகி இருக்கிற குழந்தைய அழிக்க வேணாம், பெத்துக்க, நல்லபடியாக பெத்து எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைய வளர்த்துக்கிறோம் என்று சொன்ன ஜெயந்தி யாசகம் கேட்பது போல் அவர்களை பார்த்தாள். திடீரென இவர்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை முன்மொழியவும் மாரிமுத்துவும் சரோஜாவும் திணறித்தான் போனார்கள். அப்போது என்ன சொல்வது என்று கூட அவர்களுக்கு புரியாமல் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேண்டான அழிக்க விரும்புகிற குழந்தைய எங்களுக்கு கொடுத்துட சொல்கிறோம். கடவுள் கொடுத்த உயிரை அழிக்கிறது பாவம் இல்லையா? தயவுசெய்து முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து சரோஜா குழந்தைய பெத்தெடுத்து நல்லபடியாக வீட்டுக்கு திரும்புகிற வரைக்குமான எல்லா செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கிறோம். கிட்டத்தட்ட கெஞ்சின தோணியில் இறையெஞ்சினான் சுப்பிரமணியம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் போது சரோஜா மாரிமுத்தின் மனசுகள் எம்மாத்திரமா. அவர்கள் இருவரும் சுப்பிரமணிய ஜெயந்தியின் ஏற்பாட்டை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். அன்றையிலிருந்து சரோஜாவை பூ போல தாங்கினாள் ஜெயந்தி. அவளை அதிக வேலை செய்ய விடுவதில்லை. கடற்கரைக்கு வாக்கிங் அழைத்து போனாள். சத்துள்ள ஆகாரங்களையும் திகட்ட திகட்ட குங்குமப்பூவையும் வாங்கி தின்ன கொடுத்தாள். சரோஜாவின் குடும்பம் மொத்தத்திற்கும் ஜெயந்தியை சமைத்து கொடுத்தாள். சரோஜாவிற்கு 9 மாதங்களாகி பிரசவ நாள் நெருங்க நெருங்க ஜெயந்தியை குழந்தையை பெற்றுக்கொள்ள போவது போல் பூரித்தாள். பரபரப்படைந்தாள். முழு நேரமும் அவளுடனே இருந்தாள். தலைப்பிரசவத்திற்கு தன் அம்மா வீட்டுக்கு போனபோது கூட தனக்கு இப்படி ஒரு கரிசனமும் கவனிப்பும் கிடைக்கவில்லை என்று சரோஜாவும் நெகிழ்ந்து போனாள். பெண் குழந்தை பிறந்தது. செக்கச்செவேன்று ரோஜாப்பூ மாறி அத்தனை அழகாய் இருந்தது. என் ஆயுசுக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் கடமைப்பட்டு பேசாரோ என்றாள் ஜெயந்தி. குழந்தையை நெஞ்சோடு அணைத்தபடி சுப்பிரமணியம் மாரிமுத்துவின் கைகளை பிடித்து கொண்டு பேச்சே வராமல் கண்களாலே நன்றி சொன்னான். ஆனால் குழந்தை பிறந்து 2 நாட்களுக்கு அப்புறம் டாக்டர் சொன்ன செய்தி எல்லோருடைய சந்தோஷத்தையும் சுக்கு நூறாக உடைத்து விட்டது. குழந்தைக்கு பார்வை இல்லை. ஆரம்பத்தில் கருவை கலைக்க முயன்று சாப்பிட்ட மறந்தால் கருவிலிருந்த குழந்தை பாதிக்கப்பட்டு குறைபாடுடன் பிறந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதும் அது பார்வை குறைபாடு உள்ள குழந்தையாக தான் கழிக்க வேண்டும். வீட்டுக்கு வந்த ஜெயந்தி வெறி பிடித்தது போல் அழுது தீர்த்தாள். சுப்பிரமணியம் அலட்டை என்று விட்டுவிட்டான். நாம் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறார்? இப்படி குழந்தைய என்னப்பா பண்ணுறது? என்ன கேள்விமா இது? நமக்காக பெறப்பட்ட குழந்தைய நாம தான் வளர்க்கணும். எப்படிப்பா முடியும்? நல்லா தெரிஞ்சிருந்தோம் நமக்கே பிறக்காத ஒரு பார்வை குறைபாடு உள்ள குழந்தைய நாம் எப்படிப்பா வளர்க்க முடியும்? ஐயோ, இப்படி ஆயிடுச்சேன்னு அனுதாபப்படலாம். 1 வாரம் 10 நாள் கூட வச்சு பராமரிக்கலாம். படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுக்க அதை எப்படிப்பா நம்மளால் சுமக்க முடியும்? நமக்கு வேணான்னு சொல்லிடலாம். தப்பு ஜெயந்தி, நீ பேசுகிற எதுவுமே சரியில்லை. குழந்தை வேணான்னு கருவிலே அழிக்க போனவங்கள நாம தான் கெஞ்சி கூத்தாடி நமக்கு பெற்று கொடுக்க சொன்னோம். இப்போ பேச்சு மாறுறது சுத்த அயோக்கியத்தனம். இப்படிப்பட்ட குழந்தைய பராமரிக்க அவங்க குடும்ப நிலைமை தாங்காது. நம்ம மேலே உள்ள மரியாதைனால நம்ம சொல்லுக்கு மதிப்பளித்து நமக்காக பித்து கொடுக்க குழந்தை ஊனத்தோடு பிறந்துட்டா ஒரே காரணத்துக்காக அவங்க தலையிலே கட்டுறது நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. அப்படின்னா ஏதாவது அனாதை விடுதியில் நாமளே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஏன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாமான்னு சொல்லேன், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு தெரியலாமா? ஆனாலும் நமக்கு இவ்வளோ சுயநலம் இருக்கக்கூடாதுமா. கடவுளோட அனுகிரகம் நாம் ஒரு பார்வை இல்லாத குழந்தைய வளர்க்கணும் விதிச்சிருந்தா அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் ஜெயந்தி. ஒருவேளை நமக்கே இப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தா தூரம் எரிஞ்சிருவோமா என்ன? சுப்பிரமணி பேச பேச
ஜெயந்திக்கு அவளுடைய தவறு புரிந்தது. அவள் இவ்வளவு குரூரமாக பேசுகிறதுக்காக மிகவும் வருந்தினாள். தாய்மை என்பதே வரம் என்பார்கள். தன்னுடைய இப்படிப்பட்ட மனநிலையால் தான் தனக்கு தாய்மை அடையும் பேறு வாய்க்கவில்லையோ என வெக்கினாள். ஒரு நல்ல நாளில் குழந்தையை தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கிற ஏற்பாடுடன் ஜெயந்தியும் சுப்பிரமணியும் சரோஜாவின் வீட்டுக்குள் போனார்கள். ஆனால் சரோஜா குழந்தையை தர மறுத்து தன்னோட நெஞ்சோடு இறுக்கி கொண்டாள். என்னை தயவு பண்ணி மன்னிச்சிருங்கக்கா. இது சாதாரண குழந்தையா இருந்தா பேசினபடி கண்டிப்பாக உங்ககிட்டயே கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ முடியாதுக்கா. இந்த குழந்தைக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வளர்ந்ததுக்கப்புறம் ஒருவேளை இதோட அம்மா நானும் தெரிஞ்சா, நான் பார்வை இல்லாமல் பிறந்துட்டனால தான் என்னை நீ வளர்க்காம யாருக்கோ தூக்கி கொடுத்தன்னு கேட்டா எனக்கு தாங்காதுக்கா. எனக்கு சொல்ல தெரில. ஒரு தாயையும் குழந்தையும் பிரித்த பாவம் உங்களுக்கு வேணாக்கா. உங்களுக்குன்னு உங்கள் வயிற்றில் சீக்கிரம் ஒரு குழந்தை உருவாக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்க்கா. கண்ணீர் பொங்க கையெடுத்து கும்பிட்ட சரோஜாவை ஜெயந்தி ஆச்சரியமாக பார்த்தாள். மாரிமுத்துவும் மனைவி சொன்னதை ஆதரிப்பவனாக பார்வையாலேயே உணர்த்தினான். அன்றைக்கும் மழை பெய்தது. ஆனால் அந்த மழை யாருக்கும் சந்தோஷம் தருவதாய் இல்லை.